ஹாய் கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் தீபாவளி வரப்போகுது. தீபாவளி வைப்பில் இருக்கிறதுனால தீபாவளி ஸ்வீட் பார்த்துடலாம். இது 1 in 2 ரெசிபி. ஒரே ஒரு ஸ்வீட் செஞ்சிங்கன்னா போதும், இன்னொரு ஸ்வீட்டை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். 2 ஸ்வீட்டையும் இன்றைக்கி ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஒரு ஸ்வீட் வாயில் வச்ச உடனே மெல்ட் ஆகிடும், இன்னொன்று வந்து நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக உள்ளே வந்த சாஃப்டான ஃபில்லிங்கோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் அந்த ரெசிபி எப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்த்தாலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜெனி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஜீராபாகும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1/4 கிலோ வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். 1/4 கிலோ மைதா மாவு, அது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எல்லா மாவுலையும் எண்ணெய் கோட்டாகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பிடிக்கும் பொழுது நல்லா பிடிக்கணும். இப்போயும் லைட்டாக கிராக் இருக்கிறதுனால இன்னும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது மொத்தமாக எவ்வளோனா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பிடிச்சிருக்கு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் 1/4 கிலோ மாவுக்கு. இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கு பிடிச்சதுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக போல் சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் தின் ஷீட்டாக விரிக்க முடியும். இது போல் நீங்கள் மாவு நல்லா உருண்டையாக பிடிச்சதுக்கப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அழுத்தி ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். ஒரு தடவை பிசறி விட்டதுக்கப்புறமா பால் பிடிச்சிட்டு மேலே லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சக்கரை பாகு செய்யணும். 1 கப் வந்து மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப் சுகர் சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பாட்டு கொதிக்க விடுங்க. இது போல் தளன்னு கொதிக்கும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 6 to 7 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடும். இது போல் நீங்கள் தேய்ச்சிட்டு இழுத்திங்கன்னா லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 பெரிய சைஸில் மேலே 1/4 லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஜீராவும் ரெடி, மாவும் ரெடி. நெக்ஸ்ட் வந்து உள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். எந்த ஃப்ளேவர்டு ஆயிலும் சேர்க்காதீங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இது எதுவுமே சேர்க்க வேணாம். நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு கேரட் வந்து 1/2 கிலோ கேரட், டம்ளரில் சொல்லணுன்னா ஒரு எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ இல்லை எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அதில் 4 பவுல் வந்து கேரட் எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம் டம்ளரில் வந்து அழுத்தி வச்சு ஃபில் பண்ண போல் 4 டம்ளர் கேரட்டை எடுத்திருந்தேன். இதை ஒரு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணுங்கள். இது லைட்டாக கொஞ்சம் சுருங்கி இருக்கு. நம்ம சேர்த்த அளவில் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கணும். முக்கியமானது என்னென்னா கேரட்டை வந்து நீங்கள் சீவும் பொழுது பெரிய கிரேட்டர் இருக்குள்ள ஓட்டை இருக்க மாதிரி இருக்கிறதுல சீவிக்கோங்க. சின்னதில் சீவினிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு குலைய வாய்ப்பு இருக்குது. பெருசில் சீவினிங்கன்னா தான் டெக்ஸ்சர் நல்லா வரும். இப்போ வந்து ஓரளவுக்கு சுருங்கினதுக்கப்புறமா காய்ச்சாத திக்கான தண்ணி கலக்காத பால் வந்து 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இது போல் பபுளாகவும் மூடி போட்டு குக் பண்ணணும். இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம், நீங்கள் குறைக்கவே தேவையில்லை. அகலமான பாத்திரத்தில் நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக பால் எல்லாமே எவாப்ரேட் ஆகி கேரட்டோட சீக்கிரம் குக் ஆகி உங்களுக்கு செய்கிற நேரம் வந்து கம்மியாகும். ஓரளவுக்கு 1/4 டம்ளர் பால் இருக்கும் பொழுது அகைன் சூடான காய்ச்சினா தண்ணி கலக்காத பால் 1 டம்ளர் சேர்த்துட்டு முழுசாக வேக வச்சிடுங்க. இது வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் பிடிக்கும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் 10 to 15 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் இது போல் ரெடியாக இருக்குது. இப்போ லைட்டாக தான் பால், அதாவது கேரட்டில் தண்ணி பதம் இருக்க போல் பால் பதம் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த டம்ளரில் நீங்கள் கேரட் சேர்த்திங்களோ அதே டம்ளர் பின்னாடி திருப்பி நல்லா ஒரு அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி அழுத்தி விடும்பொழுது கொஞ்சம் குலைவாகவும் கொஞ்சம் வாயில் கிடைக்கிறது போல இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும் அல்வா செய்கிறதுக்கு. இது வந்து நான் எந்த டம்ளரில் நீங்கள் கேரட் அழுந்தீங்களோ அதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அளவு வந்து எந்த டம்ளரில் கேரட் போட்டோமோ அந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் பால், அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் சர்க்கரை. நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் நாட்டு சர்க்கரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா சுகர் சேர்த்துக்கோங்க. ஆனால் நாட்டு சர்க்கரையோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இலகி வரும். இலகுனது கொஞ்சம் திக்கான உடனே நெய் சேர்க்கணும். 3 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த நேரத்தில் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறணும். இப்போ சேர்த்துருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சுருங்கி இருக்குது. நீங்கள் இந்த டெக்ஸ்சர்லேயே நீங்கள் ஒரு ஸ்வீட், இப்போ நீங்கள் அல்வா மட்டும் செய்கிறீங்கன்னா இந்த டெக்ஸ்சர்லேயே நீங்கள் நிறுத்திக்கோங்க. இதுவே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் அல்வாவும் செய்யணும் இன்னொரு ஸ்வீட்டும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், நல்லாவே திக்காகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஆனால் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும். நான் அதை காமிக்காமல் விட்டுட்டேன். மொத்தமாக இதுக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 6 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி கிளற ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும்னா நெய் வந்து அதிலேருந்து பிரிய ஆரம்பிக்கும். அந்த நேரம் தான் கரெக்டான நேரம். அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
ஒட்டாமல் இப்படி திரண்டு வந்துச்சுன்னா அல்வா ரெடி ஆகிருக்கு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மைதா மாவு, அதை வந்து ஒரு தின் ஷீட்டாக விரித்து எடுத்துக்கோங்க. மொத்தமாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மொத்தம் இருக்கிறது போல் நீங்கள் விரிச்சுட்டு இதை வந்து ஒரு மூடியோ இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸோ வச்சு ஒரு தேவையான ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி நீங்கள் சின்னதாக இது போல் நீங்கள் உருட்டி எடுத்தாலும் சரி. இதை நீட்டமாக நீங்கள் விரிச்சது போல் கட் பண்ணிங்கன்னா வேலை கொஞ்சம் ஈஸி. ரிமைனிங் மாவையும் குட்டியாக உருட்டி நீங்கள் ஒரு தான் தேய்ச்சி இது போல் எல்லா ஷீட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மொத்தமாக எனக்கு இதில் வந்து 15 ஷீட் கிடச்சிது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது போல் மொத்தம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். தின்னாவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாலும் இல்லாமல் இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆற விட்ட அந்த கோவா இருக்கு இல்லையா, இதில் வந்து ஆக்சுவலாக கோவா ஃபில்லிங் தான் எல்லாருமே செய்வாங்க. பாலை வந்து திரட்டி திக்கானதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணி செய்வாங்க, இல்லை கடையில் கோவா வாங்கி செய்வாங்க. ஆனால் இது போல் நீங்கள் கேரட்டில் செய்யும்பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோவாவை விட டஃப் கொடுக்கும் இந்த ஃபில்லிங்கை. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த ஸ்நாக்ஸ், டிஃப்ரெண்ட்டாக கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு எல்லா மூலைகளையும் நீங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணி விடுங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணும்போது கத்தியில் வந்து கொஞ்சம் மாவு தடவிக்கோங்க. ஏன்னா அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது வந்து ஃப்ளார் கன்சிஸ்டன்சியில் நான் செஞ்சுருக்கேன். இது போல் நீங்கள் செய்யலாம். இல்லைனா கொல்கட்டை அச்சு பிடிப்போம் இல்லையா, அதை எடுத்து கூட நீங்கள் செய்யலாம். இல்லைனா நார்மலாக மடக்கி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாகவே எண்ணெயில் பொரிச்செடுக்கலாம். இது போல் எல்லாத்தையும் செஞ்சு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெயில் பொரிச்செடுக்கலாம். எண்ணெயில் பொரிச்செடுக்கும் பொழுது ஹீட்டு வந்து லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் மேலே, மீடியமுக்கு கொஞ்சம் கீழே, எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் போட்டோன்னே பபிள் வர அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். இது கொஞ்சம் லேட்டாகும் எண்ணெய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து நல்ல கோல்டன் கலர் வேணும்னா இது போல் நீங்கள் பண்ணுங்கள். லைட்டாக ஒயிட் கலரும் கோல்டன் கலரும் கலந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு டார்க் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து கொல்கட்டை வச்சுருக்கு, இதுலேயும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் இது போலே செஞ்சுக்கோங்க. இதுவும் வேணான்னா ஃபோக்கை வச்சு 4 தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலும் போதும், அதோட ஷேப்பும் நல்லாயிருக்கும். இது போல் எல்லா பேட்சையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜீராவில் முக்கி எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்ததை டேரெக்டாக ஜீராவில் முக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 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 2 நிமிஷம் வந்து ஜீராவை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் சந்திரக்கலா சூடு இல்லாதது போல் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று சூடாக இருந்தால் போதும். இவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வைக்கணும்னா ஜஸ்ட்டு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா சோக்காயிருக்கும். இதில் நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக உள்ளே இருக்க ஃபில்லிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். 1/4 கிலோ மாவை யூஸ் பண்ணி செஞ்ச இந்த சந்திரகலாவில் வந்து 15 பெரிய பீசஸ் கிடைக்கும். அது இல்லாமல் கேரட் ஹல்வா வந்து ஒரு பெரிய பவுலில் ஒரு ஃபுல் சைஸ் பவுல் கிடைக்கும். இந்த வந்து ஒரு 7 பேர் வரைக்கும் தாராளமாக திகட்ட ருசித்து சாப்பிடலாம். கேரட்டை யூஸ் பண்ணி செஞ்ச இந்த கேரட் ஹல்வாவை வச்சு நீங்கள் 3/4 கிலோ மைதா மாவு 3/4 கிலோ சர்க்கரை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 60லேருந்து 70 வரைக்கும் சந்திரகலா செய்யலாம். சந்திரகலாவில் எப்பொழுதுமே கோவா தான், பால் கோவா தான் ஃபில் பண்ணுவாங்க. அது செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது போல் நீங்கள் அல்வா செஞ்சு ஃபில் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டும் கோவாக்கு ஈக்குவலாக வரும். அதை விட டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் முடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணலாம். பை.